விஜய் ரொம்ப அலட்சியமா டீல் பண்றாரு. கடந்த சில நாட்களா சில விஷயங்கள் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மறைமுகமா தனது மனைவி, தனது குடும்ப பிரச்சனை அது. அது அவர் சரி ரைட் இது தனிப்பட்ட விஷயமாவே இருக்கட்டும் அவருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ்வளோ பெரிய ஒர்த் இல்லன்னு சொல்றது நியாயம் இல்ல. ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. நம்ம அண்ணன் வந்து ஒரு அண்ணி குழந்தைகள்லாம் விட்டுட்டு வேறொரு லேடியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் யாராவது போய் கேட்கும்போது அதை பற்றி நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? திருமண ஆடை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா மோஸ்ட்லி மேரேஜ் டைமில் இப்போ பணக்காரங்களாம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்மந்தப்பட்ட நடிகையோட காரில் இறங்கி போகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சங்கீதாவுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. நான் அப்படி தான் இருப்பேன், புரியுதா, இஷ்டனா இரு, இல்லை கிளம்புங்கிற மாதிரி சொல்கிறது ஒன்று. சங்கீதாவுக்கு பேக்கிங்கில் வந்து திமுக இருக்கு, எதிரிகள் இருக்காங்க, வேணுங்கனே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிற டைமில் இல்லையே சங்கீதா சொன்னதுக்கு சரிதானே, கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு அவர். நீங்கள் எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் பிரச்சனைக்கு காரணமே அதுதான். திரிஷாவுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு, நிறைய செலவு பண்ணுறாருங்கிறது தான் அவங்க அப்பாவுக்கு வருத்தம். அவர் கேட்க போய் அவர் வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டார். எஸ்ஏசியும் அப்படி துரத்துட்டாங்க. இப்போ எஸ்ஏசி வந்து அடையாறில் இருக்கார், இவர் பனையூரில் இருக்கார்ல. அந்த அவ்வளோ பெரிய பங்களால் அவர் மட்டும் இருக்கார். ஈத்தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஈத்தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ மகளிர் தினத்தை ஒட்டி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு விழா ஒன்று நடத்தி அதில் நிறைய உரையாற்றிருந்தாரு. அதில் முக்கியமாக அவர் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா, என் தனிப்பட்ட வாழ்க்கையை நினச்சி நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க, அதை நீங்கள் ஹர்ட் ஆகிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, அது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? அரசியலுக்கு இது எந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இல்லை, கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். விஜய் ரொம்ப அலட்சியமாக டீல் பண்ணுறாரு. அதில் என்ன விஷயம்னா, விஜய் சொன்ன அந்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, மறைமுகமாக ஒரு வார்த்தை சொல்கிறார். கடந்த சில நாட்களாக சில விஷயங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மறைமுகமாக தனது மனைவி, தனது குடும்ப பிரச்சனை அது. அது அவர் சரி ரைட் இது தனிப்பட்ட விஷயமாவே இருக்கட்டும் அவருக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவ்வளோ பெரிய ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. காரணம், நீங்கள் ஒரு பொது வெளிக்கு வந்துட்டீங்க, பொது நிகழ்ச்சியில் இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து 10க்கு 10 ரூமில் இப்படி பேசலாம். ஒரு 4 பேர் இருக்காங்க, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம் அந்த வார்த்தையை. மாப்பிள்ள இதை பற்றி நீங்கள் எதை கவலைப்படாத மாப்பிள்ள, இது வந்து என் விஷயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வேற. ஒரு ஒரு 300 400 லேடிஸு நிர்வாகிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது சாதாரணமாக எடுத்துக்கோமா, நம்ம குடும்பத்தில் நடக்குது. நம்ம அண்ணன் அப்படி இருக்காரு. நம்ம அண்ணன் வந்து ஒரு அண்ணி குழந்தைகள்லாம் விட்டுட்டு வேறொரு லேடியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. புரியுதா? நான் யாராவது போய் கேட்கும்போது அதை பற்றி நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய அண்ணன் இப்படி நடந்துக்கிற முறையில் எப்படி இருக்கும்? இல்லை அந்த பொண்ணுடைய அண்ணனாக இருந்த ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி ஏற்றுக்க முடியும்? எப்படி இந்த கூட்டம் ஏற்றுக்குதுன்னு தெரில. அதில் என்னென்னா, விஜய் சொல்லி முடித்ததுக்கப்புறம் விசில் அடித்து கை தட்டுதுங்க இந்த கூட்டம். அவ்வளோ பெரிய ஒர்த்து இல்லை, பார்த்துக்கலாம், அதை நான் பார்த்துக்கிறேன், மக்கள் பிரச்சனையை நம்ம 2 பேர் சேர்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறதுங்கிறது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் ஒரு தனி நடிகராக இருந்தார். அவர் ரவி மோகன் அவர் டைவர்ஸ் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் டைவர்ஸ் ஆச்சு, தனுஷுக்கு டைவர்ஸ் ஆச்சு. அது பெரிய சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, திரையுலகத்தில் நிறைய ஒரு சாதாரணமாக போயிட்டுருக்கு. பட் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷம் ஆகுது, கட்சி நிகழ்ச்சியில் இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா இப்போ என்ன தைரியம்? ஒரு விஷயம், நான் அப்படித்தான், இஷ்டனா இருங்க, இல்லைனா போங்கன்னு சொல்கிறது தானே அது. ஏங்க, முதல் நாள் அவங்க மனைவி
கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. என்ன ம். இது பிரிஞ்சு இருக்காரு. அவரு வந்து எனக்கு எனக்கு டைவர்ஸ் குடுங்க. என் குழந்தைகள்லாம் அவரு வந்து இப்ப பார்த்துக்கிறது இல்ல. அவரு தனியா இருக்காரு. வேற ஒரு நடிகையோட ஒரு தொடர்புல இருக்காருன்னு சொல்றாங்க. ஒண்ணு அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல குடும்ப ரீதியா சில விஷயங்கள பேசலாம். ஒரு அறிக்கை ஓகே. குடுக்கலாம். இது தனிப்பட்ட விஷயத்துல வந்து சங்கீதா இது தேவையில்லாம பண்ணிட்டாங்க. இது குடும்ப விஷயம் தான் நான் பேசிக்கிறேன். அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு வார்த்தைய சொல்லலாம். அதுக்கு பதில் என்ன செய்றாரு அடுத்த நாள், ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வராரு. ம். சாதாரணமா வந்தா பரவால்ல. திருமண ஆடை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மோஸ்ட்லி மேரேஜ் டைம்ல இப்ப பணக்காரங்கலாம் அந்த மாரி தான் இருக்காங்க. அந்த மாரி ட்ரெஸ் தான் போட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். கணவன், மனைவி அவங்க எல்லாம் 2 பேரும் ஒரே மாரி ட்ரெஸ் போடுறதுங்கிறது, இப்போ வந்து ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. பெரிய இடங்கள்ல. ம். நம்ம பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை கல்யாணம் நம்ம. பட் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இந்த மாரி தான் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த ட்ரெஸ்ல அவரு வராரு. அந்த சம்மந்தப்பட்ட நடிகையோட கார்ல இறங்கி போறாரு. அப்ப அவரு என்ன சொல்ல வராரு அப்டின்னா, விஜய்க்கு ஒரு சங்கீதாவுக்கு ஒரு பதில் சொல்றாரு. நான் அப்படிதான் இருப்பேன். புரியுதா? இஷ்டம்னா இரு, இல்ல கிளம்புங்கிற மாரி சொல்றது ஒண்ணு. தன்னுடைய ஃபாலோயர்ஸ் தனது தொண்டர்களுக்கு இதே பதில் தான். நான் அப்படிதான். புரியுதா? இஷ்டம்னா எனக்கு ஓட்டு போடு. இல்லையா கிளம்பு அப்படிங்கிற மாரி தானே வார்த்தை அது. ஏங்க அத பார்த்து ம். ஒரு பயப்படலையா அவரு? ஏங்க நீங்க சோசியல் மீடியா தொறந்தீங்கன்னா, ஏன்னா எலக்ஷன் டைம்ல இப்படி பண்ணலாமாண்ணே நீ? உனக்கு இப்படி முட்டு குடுத்துட்டு இருக்கோம் நாங்கலாம். என்னடா நீ கொஞ்சம் கூட எங்கள பத்தி நீ கவலையே படலையாண்ணாங்கிறான் எல்லா பேரும். ஏன் தாவேக்காலயே இருந்து சோசியல் மீடியால, Instagramல, Facebookல, Twitterல ஃபே முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கும், விஜய்க்கும் வந்து புரபகண்டா பண்ணிட்டு இருக்கிற நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக்கு. ம். எப்படி ஏன்னா அப்பதான் பேசி முடிக்கிறான் அவன். சங்கீதாவுக்கு பேக்கிங்ல வந்து திமுக இருக்கு. ம். ம். எதிரிகள் இருக்காங்க. வேணுங்கனே பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பேச ஆரம்பிக்கிற டைம்ல, இல்லையே சங்கீதா சொன்னது சரிதானே, கரெக்ட் தானே அப்படிங்கிற மாரி வந்து நிக்கிறாரு அவரு. ஒரு கார்ல வந்து அவரு ஒரே கார்ல வந்து இறங்கும்போது, அவன் எல்லாம் ஷாக்கா இல்லையா? அதான் சொல்றான். ஏன்னா என்னடா இப்படி ஒரு 5, 6 மணி நேரமா முட்டு குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ பாட்டுல அசால்ட்டா ஒரே கார்ல வந்து இறங்கி எங்கள அசிங்கப்படுத்திட்ட அப்படிங்கிறான் ஒருத்தன். ம். அததான் விஜய் சொல்றாரு. நீங்க எனக்காக நீங்க வந்து ஹர்ட் ஆவாதீங்கங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் அது? என்ன எனக்கு ஒண்ணும் புரியலையேங்க அவர. அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே நியாயமான்னு தெரியலையே. ஏன் பெண்கள் பாதுகாப்ப பத்தி பேசுறாரு. பெண்கள் உரிமைய பத்தி பேசி, பெண்கள் மகளிர் தின விழாவ கலந்துக்கிட்ட அவரு, தனது மனைவி தன்னை பற்றி குற்றம் சாட்டிய விஷயத்துக்கு, அது இப்ப அவ்வளோ பெரிய ஒர்த் இல்லன்னு சொல்றீங்கன்னா, என்ன அர்த்தம் அது? அப்ப யார நீ அலட்சியமா டீல் பண்ற? தமிழக மக்கள டீல் பண்றியா? வாக்காளர்கள டீல் பண்றியா? உன்னுடைய ரசிகர்கள டீல் பண்றியா? என்ன? இது ஒரு ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்த பொறுத்தவரை. தனிப்பட்ட விஷயம்னா, நீ அதுக்கு வந்து பதில் சொல்லாம போயிருக்கணும். நீங்க பாட்டுக்கு நிகழ்ச்சியில போயிட்டு கலந்துக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, யாரும் இத பத்தி பேச போறதே இல்ல. அடுத்த நாள் வாண்டனா தனித்தனியா முதல் நாள் வரைக்கும் தனித்தனியா கார்ல வந்துகிட்டு இருந்த 2 பேரும், ஒரே கார்ல வந்தும்போது, அது வந்து சங்கீதாவுக்கு கொடுக்கப்பட்ட பதிலா தெரியல நானு. தமிழ்நாட்டு மக்களுக்கு அது நான் அப்படிதாங்க. ஏன்னா நான் ஜெயிக்கிறேன், தோக்குறேன் அதெல்லாம் இல்ல. அது என்னத்த ஏன்னா என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் வாழுவேன். ம். உங்களுக்காக நான் என்னைய மாத்திக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. ஏங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்களேன். எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி அவங்களுக்கும் இது மாரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. எம்ஜிஆர் ஓகே. இருக்கும்போது, ஜானகி அம்மாள் இருக்கும்போது, ஜெயலலிதாவோட அவரு வந்து தொடர்ந்து அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருந்தாங்கங்கிற மாரிலாம் ஒரு தகவல்கள் வெளிய இருந்தது. அதே மாரி கலைஞருக்கு 2 மனைவிகள். ஸோ அதெல்லாம் அவங்க எப்பன்னு நல்லா பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் ஒரு உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் அது. ஓகே. எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட அவரு வந்து அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு, ஆட்சிய பிடித்த பிறகு தான் அவர் ஜெயலலிதாவை வந்து கொஞ்சம் ஓப்பனா கொண்டாடுறாரு. அரசியலுக்கே கொண்டாடுறாரு அவர். அதுவரைக்கும் அவங்க நடிகையா தான் இருக்கிறாங்க. கலைஞர் அப்படிதான். இது யாருமே பட்டவர்த்தனமா ஆமான்னுலாம் சொல்லல. காலப்போக்குல மக்களா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தொண்டர்களா தெரிஞ்சுக்கிறாங்க அந்த விஷயமெல்லாம். பட் ம். இவர் அதே மாரி இன்னொரு விஷயம். எந்த இடத்திலயும் சம்பந்தப்பட்ட தலைவர்களோட மனைவிகள் புகாரா சொல்லல.
ம். ம். இவரு நெனச்சுக்கிறாரு, ஏன் மத்தவங்களுக்கெல்லாம் இல்லையா? ஆனா மத்தவங்கலாம் இல்லங்க. மத்தவங்களோட மனைவி யாருமே கோர்ட்டுக்கு போல. "நீ என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லல. என்னைய விரட்டி விட்டுட்டேன்னு சொல்லல. உனக்கு மட்டும் தானே இந்த பிரச்சனை வந்திருக்கு. நீங்க யார நெனச்சுக்கிட்டனாலும் சொல்லலாம். அரசியல்வாதிலாம் அப்படித்தானேங்க ரைட்டு. மனைவி குற்றம் சாட்டும்போது, கோர்ட்டுக்கு போகும்போது, குழந்தைகள நீ ஏமாத்திட்டதா சொல்லும்போது தானே பிரச்சனை ஆகுது. நீங்க 2 பேருமே ம். அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேரும் டைவர்ஸ் ஆயிருந்தாங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. யாரும் கேட்க போறதில்ல. தனிப்பட்ட வாழ்க்கை தான். உண்மதான். ஆனா, அவங்கள பிரிஞ்சு 5, 6 வருஷமா தனியா இருக்கும்போது, அவங்களுக்கு நீங்க வந்து டைவர்ஸ் குடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்கள அலட்சியப்படுத்துறீங்க. உன்னால முடிஞ்சத செய்யுன்னு பண்றீங்க. அப்ப தானே இது வந்து இஷ்யூ ஆகுது. ம். அதனால நீங்க 2வது கட்சி ஆரம்பிச்சு இப்பதாங்க. முதல் தேர்தல் ஆரம்பிக்க வரீங்க. உங்களுக்கு பெரிய அமோகமான வரவேற்புன்னு நெனைக்கிறீங்க. நான் தான் முதல்வர் ஆகும்போது நமது ஆட்சி காலத்தில்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு ம். பிறகு அப்படின்னே பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? அவரு கிட்டத்தட்ட தன்னை முதலமைச்சராவே நினைஞ்சு வாழ ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது, தனது மனைவி புகார் விஷயத்த ஒரு சீரியஸ் ஆயிட்டு, நான் தான் இப்போ ஒரு பொசிஷனா வந்துட்டுருக்கேன். அதுக்கு பயந்தா தானங்க ம். சரியா இருக்கும். ஏம்மா? அதுக்கு பயப்படணும். எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கிற மாரி தெரியுது. இதுல இவளால எனக்கு இஷ்யூ ஆயிருச்சுன்னா, எனக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி எல்லாம் வந்து பாதிக்கப்படும். வேண்டாம். அப்படின்னு ஒரு பயந்தா பரவால்ல. போனா போயிட்டு போகுது. இஷ்டம் நான் இப்படித்தான் இருப்பேங்கிறத அவர் கொண்டாடுறத, எப்படி வாக்காளர்களா தமிழக மக்கள் ஏத்துக்க போறாங்கன்னு தெரியல. இந்த விஷயத்தில் விஜய் மிகப்பெரிய தவறை செய்து விட்டார் தான் நான் பார்க்குறேன். என்ன, நீ ஒருத்தன் இல்லையோ அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா, நீ வாண்டனா திரிசாவ ரோட்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு 2 பேரும் ஜோடி போட்டு வந்ததுங்கிறது, நீங்க சங்கீதாக்கு நீங்க வந்து பதில் சொல்றீங்களோ இல்லையோ, தொண்டர்களுக்கும் சரி, தமிழக மக்களுக்கு ஒரு பதில் சொல்றீங்க. நான் இப்படித்தான் வாழுவேன். இஷ்டம்னா ஓட்டு போடுங்க. இல்லன்னா போங்கங்கிற மாரி சொல்றது சரியா இருக்காது. ஓட்டு அரசியல்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நீங்க சொன்ன மாரி சார், இப்போ எப்படி ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்களோ, இப்போ அதே மாரி விஜய்க்கும் த்ரிஷா அவர்கள் அரசியலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏம்மா அதெல்லாம் வேற விஷயம். நீங்க சப்போர்ட் பண்ணா அரசியல் ரீதியா வரலாம். அவங்க மனைவி இப்படி ஒரு புகார் எங்கள வந்து தவிர்த்து வேறொரு நடிகையோட வாழுகிறார் அப்படின்னு சொன்னது பிறகு, எப்படி சரியா இருக்கும்ன்றேன் நானு. நம்ம குடும்பத்தில நெனச்சு பாருங்களேன்றேன் நான். நீ விஜய பார்த்து கைத்தட்டி சந்தோஷப்படுறீங்களே! எங்க தலைவர் சொல்ட்டாருயா, அவரு அப்படிதான்யா வாழுவாருன்னு நீ சொல்றியே! உன் அக்காவுக்கு அப்படி நெனச்சா நீ ஏத்துக்குவியாங்கிறேன் நானு. ஒவ்வொரு குடும்பத்திலயும். உன் அக்காவுக்கு உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா, அந்த மாப்பிள்ளைய நீ ஏத்துக்குவியா? சும்மா ம். இருப்பியா? நீ அத பார்க்கலையே! நீ திரிஷா அதுக்கப்புறம் வரட்டும். இல்லங்க திரிஷா ஆரம்ப காலத்துலேருந்து அவருங்க விஜய் மன்றத்தில இருந்தாங்க. இப்ப கட்சி ஆரம்பிச்சாரு. இந்த கட்சியில முழுக்க முழுக்க ஒர்க் பண்றாங்க அவங்க. நீ அத எப்படி நீங்க வந்து குறையா சொல்ல முடியும்? அவருடைய பேக்கிங்ல அவருடைய வெற்றிக்கு அவங்களுடைய பெரிய பக்கபலமா இருக்காங்க. சங்கீதா வீட்ட விட்டு வெளிய வர்றதில்லங்க. அது சொல்லுங்க ம். நியாயம். திரிஷாவும் அப்படித்தானே இருக்க மாரி இருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க? விஜயோடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணிட்டாங்க சங்கீதா? ஏங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எஸ்ஏசிக்கும், விஜய்க்கும் பிரச்சனைக்கு காரணமே அதுதான். திரிஷாக்கு வந்து வீடு வாங்கி குடுத்தாரு. நெறைய ஓகே. செலவு பண்ணாருங்கிறது தான் அவங்க அப்பாவுக்கு வருத்தமே. அவர் கேட்க போய் அவர் வீட்ட விட்டு வெளிய வெளிய தொரத்தப்பட்டார். எஸ்ஏசியும் அப்படி தொரத்துட்டாங்க. இப்ப எஸ்ஏசி வந்து அடையார்ல இருக்காரு. இவர் பனையூர்ல இருக்கார்ல. அந்த அவ்வளோ பெரிய ம். பங்களால அவர் மட்டும் இருக்காரு. அந்த அவர் பையன் வந்து வளசரவாக்கத்திலேயோ, நுங்கம்பாக்கத்திலேயோ தனியா ஒரு ரூம்ல தங்கியிருக்காப்ல. அந்த ம். பொண்ணு வந்து அவங்க அம்மாவோட லண்டன்ல இருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு, நீ வந்து நான் வந்து தமிழ்நாட்ட புரட்டி போடுவேன். அத போய் அதில சாதிச்சு புடுவேன், இதில சாதிச்சு புடுவேங்கிறியே எந்த விதத்தில நியாயங்கிறேன் நானு. நான் என்ன சொல்றேன், அவங்களலாம் செட்டில் பண்ணிட்டு வான்னு. எனக்கு ஒரு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில ஒரு சரியான சூழ்நிலை இல்ல. அதனால எல்லாம் பிரிஞ்சுட்டோம் நாங்க. புரியுதுங்களா? ம். அப்படின்னு சொல்றது நியாயம். நீ அத பத்தியே கண்டுக்கல, குடும்பத்த பத்தி சிந்திக்கல. மனைவி வந்து ஒரு வருத்தத்தில இருக்காங்க. குழந்தைகள்லாம் வருத்தத்தில இருக்கு. அந்த ஒரு தீர்வு காணாம,
இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மகளிர் தினம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு, விழா நடத்திக்கிட்டு, கடைசியில அவங்க அந்த பெண்கள்ட்டயே ஒரு அங்கீகாரம், அதாவது ஒரு என்ன சொல்றாரு? லைசென்ஸ் வாங்கிக்கிறாரு அவங்கள்ட்டயும். அதெல்லாம் ம். அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அத நீங்க மக்களும் ஏத்துக்குதுங்கிறேன் நானு. அந்த வருத்தத்த தான் சொல்றேன் நானு. அதனால என்னை பொறுத்தவரை திரிஷா எவ்வளோ பெரிய க்ளோஸாவா அவங்களுக்கு இருந்தாலும், அதுக்கு ஒரு தீர்வு கண்ட பிறகு திரிஷாவோட அவர் வாழலாம். ம். மனைவிக்கும் அவருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. திரிஷாவோட தான் வாழ்றாரு. அது இயல்பான ஒரு விஷயம். ரைட்டு. ஒருத்தர் அவரு ஒரு ஒரு நட்பு முறைப்படி கூட இருந்திருக்கலாம். பட் இப்போ முதல் நாள் தான் இப்ப சொல்றாங்க. ஒரு ஒரு 5 வருஷமா எங்கள பிரிஞ்சுட்டு ஒரு நடிகையோட வாழ்றாரு அவரு. அப்படின்னு சொல்லும்போது, அந்த நடிகை ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. விஜய் ம். எவ்ளோ ஒரு சைக்கோத்தனமாவும், எவ்வளோ பெரிய ஒரு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த வார்த்தைய. என்ன? மீண்டும் வேணும்னே ஒரு கோவப்படுத்துற மாரி, வெறுப்பேத்துற மாரி தானே கூட்டிட்டு வந்து நிக்கிறதுங்கிறது சரியா இல்லல்ல. இது கண்டிப்பா இந்த அலட்சியத்துக்கு அவர் மிகப்பெரிய அவருக்கு வந்து விலை கொடுத்தே ஆகணும். இந்த தேர்தல்ல மிகப்பெரிய அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். ஆனா இந்த மாரி ஒரு அரசியல் இப்போ சூடு பிடிக்கிற இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவரு நீங்க சொன்ன மாரி இவ்ளோ ஓப்பனா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ த்ரிஷாவையும் வெளில கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரு. இது அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்ல அப்படிங்கிறப்ப, அது அரசியலுக்கு பெருமளவுல பாதிப்பை ஏற்படுத்துன்ற ஒரு பயம், ஒரு அச்சம் எதுவுமே இல்லாம, இந்த அளவுக்கு ஓப்பனா பேசியிருக்காரு அப்படின்னா, அவர் எந்த தைரியத்துல அவர் பேசியிருப்பாருன்னு நெனைக்கிறீங்க சார்? அதுதான் ரசிகர்கள் சொல்றேன்ல. இருக்காங்க. இல்லம்மா, இல்ல. அவரு என்ன நெனைக்கிறாரு? ஜெயிச்சா ஜெயிக்கிறேன், தோத்தா தோக்குறேன். ஏன் நான் இப்படிதான் வாழுவேன். இஷ்டம்னா ஓட்டு போடுங்கிறது தான். நீங்க உண்மையிலேயே அரசியலை ஒரு புனிதமா நெனச்சு, நான் ஒரு நல்லது மக்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்றவர், மக்களை எப்படி பார்க்குறாரு அவரு? ஏங்க குடும்பத்தில நீ எப்படி இருந்து, குடும்பத்த எப்படி பார்த்துக்கிறேங்கிறத வச்சு தானங்க, நீ மக்கள பார்த்துக்கங்கிறது ஒரு நான் ஏத்துக்குவேன். என்ன மனுஷன்யா பாருயா ஃபேமிலி எப்படி வச்சிருக்கு பாருன்னு. இப்ப நீங்க அஜித்த பாத்துங்க. ஒரு முக்கிய உச்ச நடிகர் தான். அவருக்கு ஈக்குவலான ஒருத்தரு. அவரு ஒரு நடிகர். ஒரு குடும்பத்த பாத்துக்கிறாரு, பையன பாத்துக்கிறாரு. தனக்கு புடிச்ச ஒரு விஷயத்த செய்றாரு. பட் நீ அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்ட. இந்த விஷயத்தலாம் நீ வந்து ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்கணுமா? இல்லையாங்கிறேன் நானு. ம். சங்கீதா விஷயத்தை, குடும்ப பிரச்சனையை நீங்க வந்து உட்கார்ந்து காதும் காதும் வச்ச மாரி எல்லா வேலையும் முடிச்சிருந்தால், யாரும் இத பத்தி சிந்திக்கவே இல்ல. ஏங்க போன மாசம் தான் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, "திரிஷா வீட்டை விட்டு வெளிய வாங்க. ம். மக்கள பாருங்கன்னு" ஒரு வார்த்தை சொல்றாரு. திரிஷாவுக்கு கோவம் வருது. கோர்ட் நோட்டீஸ் விடுறாங்க. ம். அடுத்த 1 மாசம் கழிச்சு விஜயே ஒத்துக்கிட்டாரு. ஆமா நானும் திரிஷா எங்க வீட்ல என் வீட்ல தான் திரிஷா இருக்கு. திரிஷா வீட்ல தான் நான் இருக்கேன்னு சொல்லாமல்ல சொல்றாரு. புரியுதாம்மா? அது ம். கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும்மா. அரசியல்ல மிகப்பெரிய அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிற பெண்கள் வந்து இத அலட்சியமா எடுத்துக்கலாம். அவர் யார்ட்ட இது மாரி இல்ல. எல்லாம் அப்படிதான்னு சொல்லலாம். குடும்ப பெண்கள் எல்லாமே பாதிப்பாங்க. தனக்கு இந்த இப்படி ஒரு பாதிப்பு இருந்தா எப்படி நடப்பாங்க? தன்னுடைய சகோதரிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. சங்கீதா நிலைமையில பார்க்குற பெண்கள் நெறைய இருக்காங்கல்ல. விஜய் ம். மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கும். என்ன பட் சங்கீதாவுடைய இந்த விஷயத்துக்கு சங்கீதா அன்னைக்கு வந்து கோர்ட் நோட்டீஸ் போனதுக்கு கூட வேற ஏதாவது ஒரு காரணம்னு தேடிட்டு இருக்கும்போது, விஜய் அலட்சியமா இல்ல, இல்ல யாரும் கிடையாது. நான் தான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு வந்தது தான் எல்லாத்துக்கும் வருத்தம் இப்போ. சங்கீதா நோட்டீஸ் போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எல்லாம்? இல்ல, இல்ல அதுக்கு பின்னாடி திமுக இருக்கு, எதிராளிகள் இருக்காங்க, பிஜேபி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் கணக்குல இருந்தாங்க. ஆனா, விஜய் அத பத்திலாம் கவலைப்படலங்கிறேன் நான். அதனால அவர் என்ன நினைக்கிறாரு? இஷ்டம்னா எனக்கு ஓட்டு போடுங்க. இல்லன்னா போங்க. நான் இப்படித்தான் வாழ போறேன். என்ன ஜெயிச்சா சிஎம் ஆவேன். தோத்தேன்னா நான் பாட்டுக்கு திரிஷாவோட வாழ்ந்துட்டு இருப்பேன். போங்கடா அப்படிங்கிற மாரி தானே இது. அதனால தொண்டர்களை பத்தி அவர் கவலைப்படவில்லை. சரியான சுயநலக்காரர் விஜய். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா, நீ அரசியலுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு கெட்ட பேரு. நம்மள நம்பி ஒரு 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 10,00,000 பேர் இருக்காங்க. வேண்டாங்க. திரிஷாவே கூப்பிட்டு வேண்டாம் எனக்கு எனக்கு வேற மாரி என் லைஃப் மாறுது. நம்ம எதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு பேசுறவங்க, உண்மையிலேயே தொண்டர்கள் மேல அக்கறை உள்ளவங்க.
நீ ஏன் கொல்லப்படுற? இவனுக்கு கிடக்குறானுங்க முட்டாப்பலுக. அவனுங்க ஏதாவது பைத்தியக்காரத்தனமா என் பின்னாடி வந்து சுத்துறாங்கன்னா நான் என்ன பண்றது? எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய தான் நான் வாழ முடியும். ஓட்டு போட்டா ஓட்டு போடுறாங்க, ஓடாடி போ அப்படின்னு நினைக்கிற விஜய் நினைக்கிறாரு. அது வந்து சரியா இருக்காது. ஓட்டு அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை விஜய் ஏற்படுத்தியிருக்கிறார். தனக்குத்தானே தலையில மண்ணு வாரி போட்டுக்கிட்டாரு விஜய். அப்படிதான் நான் சொல்லணும். அது கண்டிப்பா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சங்கீதா சும்மா இருக்க மாட்டாங்க. இதோட முடிக்க மாட்டாங்கல்ல. ம். நீங்க அவங்கள அலட்சியப்படுத்தும்போது அந்த அம்மா வேற மாரி வரும்ல. ம். உனக்கு என்ன பர்சனலையும் எடுத்து அந்த அம்மா வேற மாரி பேசும் இப்ப. நாளைக்கு மீடியாவ பார்க்கும். சொல்லும். பார்த்தீங்களா? நான் ஒரு நோட்டீஸ் விட்டதுக்கு விஜய் திரிஷாவ கூட்டிட்டு வந்து எனக்கு ம். நேராவே காட்டுறாருங்கும்போது, என்னைய எவ்வளோ கொடுமைப்படுத்தினாருன்னு அந்த அம்மா பேச ஆரம்பித்தால், விஜய் தாங்குவாரா? பேசுவாங்கல்ல அவங்க. அதனால விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு தவறை செய்து விட்டார். அதுக்கு பரிகாரம் இருக்கா? இல்லையாங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் தான் காட்டும். அதான் உண்மை. ஓகே சார். எங்கள் நேயர்களுக்கு இவ்ளோ தெளிவா நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்ளோ தூரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிம்மா. நன்றி. நன்றி சார்.